நமோ புத்தாய. புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது என்ற மாஸ்டர் சிங்யூன் அவர்களுடைய நூல் புத்த தம்ம பியூர் அண்ட் சிம்பிள் என்ற நூலின் 2வது தொகுதியிலிருந்து 10வது சாப்டர் 5 ஹார்மோனியஸ் என்பதாகும். 5 ஹார்மோனியஸ் என்பது ஐவகை நல்லிணக்கம், இண்டிவிஜுவல் ஹார்மனி achieved through joy, family harmony achieved through respect, interpersonal harmony achieved through difference, social harmony achieved through cooperation, world harmony achieved through peace. நல்லிணக்கத்தின் மூலம் தனிமனித மகிழ்ச்சியை வெல்ல முடியும். நல்லிணக்கத்தின் மூலம் மரியாதையை வெல்ல முடியும். நல்லிணக்கத்தின் மூலம் குடும்ப மகிழ்ச்சியை வெல்ல முடியும். நல்லிணக்கத்தின் மூலம் நாட்டின் ஒற்றுமையை வெல்ல முடியும். நல்லிணக்கத்தின் மூலம் நாடுகளுக்கு இடையே உள்ள பல்வேறு முரண்பாடுகளை வென்று உலக அமைதிக்கு வழிகோல முடியும். இன்று நாம் அனைவரும் ஒரு அமைதியற்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் பெற்றோர்களுக்கிடையே, கணவன் மனைவிக்கிடையே, பிள்ளைகளுக்கு இடையே பல முரண்பட்ட உறவுகள், அதே போன்று குடும்பங்களில், அதே போன்று நாட்டுக்கு இடையேயான சூழல்கள், இவை அனைத்தும் பகவான் புத்தன் போதித்த அன்பு, கருணை, சமத்துவ கோட்பாடுகள் மலிந்துவிட்டன. இனக்கலவரங்கள் அதிகரித்து வருகின்றன. அமைதியும் நல்லிணக்கமும் தன்னிலிருந்தே தொடங்க வேண்டும் என்பது மாஸ்டர் சிங்யூன் அவர்கள் புத்தர் வழி பன்னாட்டு பேரவையில் முன்னெடுக்கும் மிகப்பெரிய கோட்பாடு ஆகும். தனிமனித மகிழ்ச்சியை நல்லிணக்கத்தால் வெல்ல முடியும். மெதுவாக குடும்பத்தில் அதே மகிழ்ச்சியை வெல்ல முடியும். சமூகத்தில் அந்த மகிழ்ச்சியை வெல்ல முடியும். நாடுகளுக்கிடையே இந்த நல்லிணக்கத்தை வெல்ல முடியும். உலகோரிடையே நல்லிணக்கத்தின் மூலம் உலக அமைதியை வெல்ல முடியும் என்பதை பகவான் புத்தர் நூலிலிருந்து மாஸ்டர் அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு மிக உயரிய கோட்பாடு ஆகும். எனவே நாம் மாஸ்டர் சிங்யூன் அவர்களின் புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது, புத்த தம்மா பியூர் அண்ட் சிம்பிள் என்ற கோட்பாடை முன்னெடுத்து லெட் அஸ் கீப் கோயிங், முன்னேறுவோம், கொண்டாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் கோஎக்ஸிஸ்ட், கோப்ராஸ்பரிட்டி என்ற தத்துவத்தை முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம்.